ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு த டாபிக் ஆஃப் இன்இக்வாலிட்டிஸ். ஓகேவா? ஸோ இந்த சாப்டர்ல வந்து ஸோ ஃபார்முலாஸ் இல்லை கான்செப்ட்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே பெருசாக கிடையாது. ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைட்டாகவே நம்ம கொஷின் சால்வ் பண்ணுறது தான். ஓகே. ஸோ இதில் நார்மலாக நம்ம குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸில் பார்த்த அந்த மாதிரி கொஷின்ஸ் நிறையா பார்ப்போம். அதை தாண்டி ஒரு 2-3 கான்செப்ட்ஸ் இருக்கும். ஓகேவா? அந்த மேக்ஸிமம் மினிமம் கான்செப்ட்னு ஒன்று இருக்கு. ஸோ எல்லாமே வந்து கொஷின்ஸ் பார்க்குறப்ப பார்க்கலாம். சரியா? இது வந்து அதை செப்பரேட்டாக டீச் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இதில் எதுவும் கிடையாது. ஓகே. இது வந்து ஆனா கொஞ்சம் பெரிய டாபிக் தான். ஓகேவா? நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சால்வ் த சைமல்டேனியஸ் இன்இக்வாலிட்டிஸ். ஓகே. ஸோ சால்வ் த சைமல்டேனியஸ் இன்இக்வாலிட்டிஸ்னா, ஸோ நான் இந்த ரெண்டு இன்இக்வாலிட்டிக்கும் சூட் ஆகுற மாதிரி எக்ஸோட வேல்யூ வந்து நான் ஃபைண்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸுக்கு வந்து 1 சப்ஸ்டியூட் பண்ணி பார்ப்போமா? ஸோ 1 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா, ஸோ இங்க 9 + 8 இருக்கும். 9 + 8 is 17. பட் தட் இஸ் லெஸ் தென் தான் வரும். ஓகேவா? ஸோ அப்போ எந்த வேல்யூ ஃபார் எக்ஸுக்கு இந்த ரெண்டு இன்இக்வாலிட்டியும் சாட்டிஸ்ஃபை ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி என்ன? 9x + 8 is greater than 2x + 29. ஸோ நம்பர்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் ஒன் சைடு நான் வச்சு ரீஅரேஞ்ச் பண்றேன். ஸோ அப்போ 9x - 2x is greater than 29 - 8. அப்ப 7x is greater than 21. x is greater than 3ன்ற அர்த்தம். ஓகேவா? ஸோ x is greater than 3னா அதாவது 0, 1, 2, 3 up to infinity வரைக்கும் இருக்குமா? ஸோ ஆல் த வேல்யூஸ் ஃப்ரம் 3ல இருந்து இன்ஃபினிட்டி வந்து எந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலும் சரி, சாரி 3ல இருந்து கிடையாது, 4ல இருந்து, பிகாஸ் கிரேட்டர் தென் 3 தான் இருக்கு. கிரேட்டர் தென் 3னா above 3 தான். ஓகேவா? 3 இஸ் நாட் இன்க்ளூடட். 3.1 தான் இன்க்ளூட் ஆகுமே தவிர 3 போடக்கூடாது. ஓகேவா? ஸோ எனி வேல்யூ above 3 will satisfy the first inequality. செகண்ட் இன்இக்வாலிட்டிக்கு எந்த ரேஞ்ச் ஆஃப் வேல்யூஸ்னு பார்ப்போமா? செகண்ட் இன்இக்வாலிட்டி என்ன? 7x - 12 is less than 5x - 10. ஸோ அதே மாதிரி தான் நம்பர்ஸ் அண்ட் வேரியபிள்ஸ் ஒன் சைடு ரீஅரேஞ்ச் பண்ணலாம். 7x - 5x is less than 12 - 10. ஸோ இப்போ 2x is less than 2னா x is less than 1. ஸோ x is less than 1னா சி இங்க 1 இருக்கும், 0 இருக்கும், -1 இருக்குமா? அப் டு -infinity வரைக்கும் போகும். அதாவது -1ல இருந்து -infinity வரைக்கும் எல்லா வேல்யூவும் செகண்ட் இன்இக்வாலிட்டிக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? பட் இவன் என்ன கேக்குறான்? ரெண்டு இன்இக்வாலிட்டிக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகுற மாதிரி வேல்யூ கேக்குறானா? சி இந்த நம்பர் லைனை எரேஸ் பண்ணிட்டு நான் ஒரு புது நம்பர் லைன் வரையறேன் பாருங்களேன். ஸோ இப்போ இந்த நம்பர் லைன்ல ஸோ ஃபார் 0 இங்க இருக்கு, 1 இங்க இருக்கு, 3 இங்க இருக்கு. ஸோ இது பாசிட்டிவ் இன்ஃபினிட்டி, இது நெகட்டிவ் இன்ஃபினிட்டி. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டிக்கு வந்து மோர் தென் 3. ஓகேவா? அதாவது 3க்கு மேல இருக்கு எந்த வேல்யூ போட்டாலும் ஐ வில் கெட் த ஆன்சர். அதே செகண்ட் இன்இக்வாலிட்டிக்கு ஆல் த வேல்யூஸ் லெஸ் தென் 1. ஓகேவா? இப்ப இது ரெண்டுக்கும் காமனா ஏதாவது வேல்யூ இருக்கா? ஃபர்ஸ்ட் ஒன் வந்து 3 above 3, செகண்ட் ஒன் வந்து 1ல இருந்து -infinity வரைக்கும். பட் சோ ரெண்டுக்கும் காமனா வந்து எந்த ஒரு வேல்யூஸும் கிடையாது. ஓகேவா? சோ தேர் இஸ் நோ வேல்யூஸ். ஓகே. இது கரெக்ட்டா? யா. சோ இந்த இன்இக்வாலிட்டிக்கு வந்து நோ சொல்யூஷன் தான் ஆன்சர். ஓகேவா? பிகாஸ் இத ரெண்டு இன்இக்வாலிட்டியும் சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி எனக்கு நம்பர் லைன்ல எந்த ஒரு வேல்யூஸும் எனக்கு கிடையாது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இன்இக்வாலிட்டி எனக்கு ட்ரூ ஆகணும்னா நான் 3க்கு மேல இருக்க எல்லா வேல்யூஸும் போடணும். செகண்ட் இன்இக்வாலிட்டி எனக்கு ட்ரூ ஆகணும்னா 1க்கு கீழ இருக்க எல்லா வேல்யூஸையும் போடணும். ரெண்டு இன்இக்வாலிட்டியும் சைமல்டேனியஸ்லி ப்ரூவ் பண்ற மாதிரி எக்ஸ் வேல்யூ எனக்கு கிடையாது. ஓகேவா? சோ திஸ் செட் ஹஸ் நோ சொல்யூஷன். ஓகேவா? திஸ் செட் ஹஸ் நோ சொல்யூஷன். ஓகேவா? இதுதான் ஆன்சர். சோ அடுத்த क्वेश्चन, solve for x. solve for x னா we have to find the value for x. ஓகேவா? क्वेश्चन என்னன்னா
3x square minus 14x plus 15 is greater than 0. ஓகேவா? சோ இது ஒரு நார்மல் குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, 3x square minus 14x plus 15 is greater than 0. So இங்க here a is equal to 3. If a is greater than 0 னா அந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இட் will upside u இருக்கும். அதாவது நார்மலா இருக்க u. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும் அந்த கிராஃப். ஓகேவா? சோ அப்போ இப்போ ரூட்ஸ் என்னன்னு ஃபைண்ட் பண்ணுவோமா? இது 45 வரும். அப்ப 9 5s are 45 வருமா? 9 5 minus 9 minus 5 divided by 3 divided by 3. So இது 1 இது 3 times அப்ப x minus 3 into 3x minus 5 that should be greater than 0. ஓகேவா? அப்போ so roots என்ன? roots வந்து 3 and 5 by 3. அப்ப இந்த நம்பர் லைன்ல வந்து so this is 5 by 3 and this is 3. அந்த கிராஃப் வந்து இப்படி இருக்குமா? கரெக்டா? அந்த கிராஃப் வந்து இந்த மாதிரி இருக்கும். இப்போ 3க்கு மோர் தெனா இருக்க எல்லா வேல்யூவும் பிளஸ்ல வருமா? அதே மாதிரிதான் 5/3க்கு கம்மியா இருக்க எல்லா வேல்யூவும் எனக்கு பாசிட்டிவா இருக்கும். இந்த 5/3க்கும் 3க்கும் நடுவுல இருக்க வேல்யூ எல்லாமே எனக்கு நெகட்டிவா இருக்கும். ஓகேவா? இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்? எனக்கு கிரேட்டர் தென் 0 தான் வேணும். அப்ப ஐ வாண்ட் த பாசிட்டிவ் வேல்யூஸ். சோ பாசிட்டிவ் வேல்யூஸ் எப்படி வரும்னா, சோ மைனஸ் இன்ஃபினிட்டில இருந்து எனக்கு 5/3 வரைக்கும் வரும். ஓகேவா? கிரேட்டர் தென் 0 தான், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இல்ல. அப்போ 5/3 வந்து எக்ஸ்க்ளூடட். ஓகேவா? ஏன்னா 5/3 போட்டனா எனக்கு இந்த சிஸ்டம்க்கு 0 ஆயிரும். ஓகேவா? எனக்கு இங்க வந்து கிரேட்டர் தென் 0 தான் வேணும். அப்ப 5/3 இஸ் நாட் இன்க்ளூடட். ஓகேவா? அண்ட் 3ல இருந்து பிளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். ஓகேவா? ஆன்சர் கரெக்ட்டா? minus infinity to 5/3, 3 to positive infinity. Okay, so this is the answer. அடுத்து சோ இந்த பிராக்கெட்ல வந்து ஒரு விஷயம் இருக்கு. இது வந்து போன வீடியோ இதுல குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்லயும் டீச் பண்ணியிருந்திருப்பேன். இப்போ இந்த மாதிரி ரெக்டாங்குலர் பிராக்கெட் போட்டுட்டு 1,5 னா சோ the values are 1 2 3 4 5. ஓகேவா? இப்ப இந்த மாதிரி 1 போட்டு 5க்கு இந்த C பிராக்கெட் போட்டனா 5 is not included. That is 1 2 3 4. 1 போட்டு 5க்கு ரெக்டாங்கிள் பிராக்கெட் போட்டனா 2 3 4 5 னு அர்த்தம். இப்போ 1 and 5 ரெண்டுக்குமே நான் இந்த நார்மல் C பிராக்கெட் தான் போட்டனா 2 3 4 மட்டும் தான் வேல்யூஸ் னு அர்த்தம். ஓகேவா? சோ தேர் இஸ் அதாவது இந்த மாதிரி ரெக்டாங்கிள் பிராக்கெட்டுக்கும் இந்த நார்மல் C பிராக்கெட்டுக்கும் தேர் இஸ் a difference. ஓகேவா? ரெக்டாங்கிள் பிராக்கெட் பக்கத்துல இருக்க நம்பர் வந்து தட் இஸ் இன்க்ளூடட். ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து சொல்யூஷன் எப்படி எழுதலாம்னா 1 less than or equal to x less than or equal to 5 னு எழுதுவேன். இதுக்கு வந்து 1 less than or equal to x less than 5. ஓகேவா? இது வந்து 1 less than x less than or equal to 5. இது வந்து 1 less than x less than 5. ஓகேவா? see இது எல்லாமே பார்க்க என்னடா 1 5 இருக்கு நடுவுல x இருக்குன்ற மாதிரிலாம் கிடையாது. ஈச் சைன் ஓகேவா இந்த இன்இக்வாலிட்டில ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா தட் மேக்ஸ் டிஃபரண்ட் சென்ஸ். ஓகேவா? சோ பி வெரி கேர்ஃபுல் இன் சூசிங் த ஆப்ஷன். ஓகேவா? சோ இதுல வந்து ஆன்சர் இந்த 4 ஆப்ஷன்ல ஏதோ ஒன்னு தான் கரெக்ட் ஆன்சரா இருக்கும். ஓகேவா? ஆனா நாம அவன் क्वेश्चन என்ன பண்ணியிருப்பான்னா இந்த 4 ஆன்சரா கொடுத்திருப்பான். எல்லாமே 1 5 எல்லாமே 1 5 இருக்கும். நமக்கு வந்து எந்த ஆப்ஷனை சூஸ் பண்ணணும்ன்றது வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? சோ இந்த பிராக்கெட் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? சோ அடுத்த क्वेश्चन, solve for x 4x square minus 12x plus 17 is greater than 0. ஓகேவா? சோ இங்கேயும் வந்து a so 4x square minus 12x plus 17 is greater than 0 வா? ஓகே, சோ அப்ப a is equal to 4. சோ a வந்து greater than 0ன்றனால அந்த கர்வ் வந்து அப்வர்டா இருக்கும். ஓகேவா? அதாவது இந்த மாதிரி இருக்கும் அந்த கர்வ். சோ இப்ப ரூட்ஸ் என்னன்னு பாப்போமா? 4 7 17 into 4 என்ன? 7 4 12 13 14 15 16. will it have real roots? 17 into 2 இல்லனா 17 1 4
4x square minus 12x plus 17. Question correct. 4x square minus 12x plus 17 is greater than 0 தான். ஓகே, ஸோ இதுல வந்து ஆக்சுவலா இதுக்கு வந்து ரியலான ரூட்ஸ் என்னால ஃபைண்ட் பண்ண முடியாது, கரெக்டா? அப்போ இன் திஸ் கேஸ் ஐ ஹாவ் டு யூஸ் த கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். ஓகேவா? அப்ப அந்த 4x ஸ்கொயரை நான் 2x த ஹோல் ஸ்கொயர் எழுதலாமா? அடுத்து இத மைனஸ் போட்டுட்டு 2 இன்டூ 2x இருந்தனால அந்த 2x போட்டேன். அப்போ 2 2 4x வந்துருச்சு. அப்ப ரிமைனிங் 3 இருக்குமா? அப்ப 3 வந்துருச்சுன்னா எனக்கு பிளஸ் போட்டு 3 ஸ்கொயர் போட்டுறணும். 3 ஸ்கொயர் 9. 9க்கு பேலன்ஸ் என்ன இருக்கும்? 8 இருக்குமா? அப்போ பிளஸ் 8 இஸ் கிரேட்டர் தென் 0. அப்போ இதை என்ன எழுதுறேன்னா 2x minus 3 the whole square plus 8 is greater than 0ன்னு போடுறேன். புரிஞ்சா இருந்தது? 2x minus 3 the whole square plus 8 is greater than 0. See, இந்த 4x square minus 12x plus 17 தான் நான் இந்த 2x minus 3 the whole square plus 8 எழுதியிருக்கேன். ஓகேவா? இங்க இந்த 8 வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம் தான். ஓகேவா? அப்போ இந்த 2x minus 3 the whole square எஸ். ஸோ இப்போ இந்த 2x minus 3 the whole square வந்து எந்த வேல்யூவா இருந்தா எனக்கு கிரேட்டர் தென் 0வா வரும்? சோ எனி ஐடியா? ஆல்ரெடி பாருங்க ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கு. ஓகேவா? அதுவும் பிளஸ்ல தான் இருக்கு. அப்ப ஆல்ரெடி இங்க பாருங்களேன், இந்த 2x minus 3 the whole square எந்த வேல்யூவா வந்தா கூட இது வந்து கன்ஃபார்ம் ஒரு பாசிட்டிவ் நம்பரா தான் இருக்கும். ஏன்னா ஸ்கொயர்ன்றப்ப வாட் எவர் எந்த நம்பர் போட்டாலும் சரி, எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டாலும் எனக்கு ஐ வில் கெட் பாசிட்டிவ் நம்பர் மட்டும் தான். ஓகேவா? ஆல்ரெடி எனக்கு 8 இருக்கு. சோ 8 வந்து ஆல்ரெடி மோர் தென் 0 தான். அப்போ அந்த 2x minus 3ல எந்த நம்பர் வந்தாலும் எனக்கு கிரேட்டர் தென் 0 தானே வரப்போகுது. சோ திஸ் சிஸ்டம் வில் ஒர்க் ஃபார் ஃப்ரம் மைனஸ் இன்ஃபினிட்டி டு பிளஸ் இன்ஃபினிட்டி. எந்த நம்பர் போட்டாலும் சரி எனக்கு இந்த இதுல கிரேட்டர் தென் 0 தான் ஆன்சர் கிடைக்க போகுது. ஓகேவா? சோ இந்த ரேஞ்ச் இந்த சால்வ் ஃபார் எக்ஸ்ல சோ நம்பர் லைன்ல இருக்க எந்த நம்பர் போட்டாலும் எனக்கு ஆன்சர் வந்து கிரேட்டர் தென் 0வா தான் இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி ரூட்ஸ் எடுக்க முடியலனா அந்த இடத்துல நம்ம கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட வந்து யூஸ் பண்ணணும். ஓகே, சோ அடுத்த क्वेश्चन. Solve for x. Okay, x square plus 5x minus 14 divided by 2x square plus x minus 6 is less than 0. ஓகேவா? சோ இப்ப ஸ்ட்ரைட்டாவே நம்ம என்ன பண்ணுவோம்? இங்க டினாமினேட்டர்ல தான் ஒரு நம்பர் இருக்கு, ரைட் ஹேண்ட் சைடுல 0 இருக்கு. இத கிராஸ் மல்டிப்ளை பண்ணி 0 ஆக்கிரலாம் அப்படி நம்ம நினைச்சோம்னா தட் இஸ் ராங். ஓகேவா? பிகாஸ் இப்போ a by minus b is greater than 0னா சோ இந்த இடத்துல என்னன்னா இந்த இடத்துல டினாமினேட்டர்ல மைனஸ் இருக்கா? மைனஸ்ல இருந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? ரெண்டு சைடு மைனஸால மல்டிப்ளை பண்றப்ப a by b is less than 0ன்னு போடுவோம். கரெக்ட்டா? அது எப்படி சொல்றது? சோ இது வந்து இந்த மாதிரி இருக்குமா? அதாவது a by minus b is greater than 0னா a is நம்ம எடுத்த உடனே a is greater than 0ன்னு எழுதிர கூடாது. ஓகேவா? இந்த இடத்துல மைனஸ் இருக்கு. ஓகேவா? அப்போ மைனஸ் ஏன்ற மாதிரி இருந்திருக்கும். மைனஸ் ஏனா a வ ரெண்டு டைம் ரெண்டு சைடுலயும் மைனஸால நான் மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். அப்ப a is less than 0ன்னு ஆயிடும். ஓகேவா? இப்போ எனக்கு இந்த கீழ இருக்குல்ல 2 டினாமினேட்டர் 2x ஸ்கொயர் பிளஸ் x மைனஸ் 6 வந்து இது ஒரு பாசிட்டிவ் வேல்யூவா நெகட்டிவ் வேல்யூவான்னு எனக்கு தெரியாது. கரெக்டா? அப்போ எனக்கு வந்து கீழ இருக்கிறத ஃபேக்டரைஸ் பண்ணி அதை ஸ்கொயர் பண்ணிட்டேன்னா ஸ்கொயரோட அதான் என்ன சொல்றது, எந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணாலும் எனக்கு பிளஸ் தானே வரப்போகுது. கரெக்டா? இந்த क्वेश्चन நான் சால்வ் பண்ற பாருங்களேன். ஜஸ்ட் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதை ஃபேக்டரைஸ் பண்ணுவோம். ஓகேவா? சோ ரெண்டு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் இருக்கா? x ஸ்கொயர் பிளஸ் 5x மைனஸ் 14 இதை 7 2 அப்ப இதை வந்து x பிளஸ் 7 இன்டூ x மைனஸ் 2ன்னு எழுதலாம். கரெக்டா? அடுத்தது 2x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6 இருக்கா? இதை 3 2ன்னு எழுதலாம். ஸோ இது மைனஸ் போடணும், இதுக்கு 2 இது ஸோ இது வந்து 1. ஸோ அப்போ 2x பிளஸ் 3 இன்டூ எக்ஸ் மைனஸ் 1 எழுதலாமா? அப்ப எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 5x மைனஸ் 14 டிவைடட் பை 2x ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் மைனஸ் 6 இஸ் லெஸ் தென் 0வா? ஸோ இதை நான் வந்து எக்ஸ் பிளஸ் 7 இன்டூ எக்ஸ் மைனஸ் 2 divided by 2x plus 3 into x minus 1 that is less than 0 எழுதுறேன். இப்போ எனக்கு இந்த x plus 2x plus 3 and x minus 1 ஓட அது வந்து பாசிட்டிவா நெகட்டிவான்னு தெரியாதா? இப்போ நான் என்ன பண்றேன்னா both numerator and denominatorல 2x plus 3 into x minus 1 மல்டிப்ளை பண்றேன். அப்போ இங்க என்ன இருக்கும்?
x plus 7 into x minus 2 into 2x plus 3 into x minus 1 divided by 2x plus 3 the whole square into x minus 1 the whole square is less than 0. இப்ப இந்த வேல்யூ வந்து கன்ஃபார்மா பாசிட்டிவா? ஏன்னா எந்த இப்போ இது எக்ஸுக்கு நான் எந்த வேல்யூ கொடுத்தாலும் சரி அதை நான் ஸ்கொயர் பண்றப்ப எனக்கு கன்ஃபார்ம் பாசிட்டிவ் தான் வருமா? சோ இப்ப பாசிட்டிவ் வேல்யூவா நான் இந்த சைடு மல்டிப்ளை பண்ணிட்டேன்னா இந்த 0 ஆயிடும். ஓகேவா? சோ இப்போ என்ன ஆகும்னா நார்மலா x plus 7 into x minus 2 x plus 7 into x minus 2 multiplied with 2x plus 3 x minus 1. 2x plus 3 into x minus 1 is less than 0. ஓகேவா? சோ இப்ப what are the roots? Roots என்னன்னா minus 7 2 minus 3 by 2 அடுத்து plus 1 இருக்குமா? சோ அத நம்பர் லைன்ல பிளாட் பண்ணலாமா? நம்பர் லைன்ல பிளாட் பண்றப்ப எனக்கு 1 2 minus 3 by 2 minus 7. இந்த இடத்துல இன்னொரு ஒரு வேல்யூ இருக்கு. இப்ப நம்ம கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருமா? இது ரூட்ஸ் அப்படி இல்லைன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ்னு சொல்லலாம். ஓகேவா? இந்த கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸோட பவரை ஃபர்ஸ்ட் பாருங்க. அதாவது கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் இல்ல, அது எந்த ஃபேக்டர்ல இருந்து வந்துச்சு? இப்போ x plus 7 x minus 2 இந்த மாதிரி போட்டுருக்குமா? இப்போ x plus 7 ஓட கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து -7. ஓகேவா? x minus 2க்கு வெறும் 2, 2x plus 3க்கு -3 by 2, x minus 1க்கு 1. இப்ப இந்த இது எல்லாத்துக்குமே பவர் 1. இப்ப ஆட் பவர்னா சேம் சைன். ஓகேவா? ஈவன் பவர்னா just a minute. Okay. சேம் சைன் மாத்தி எழுதிட்டேன். ஆட் பவருக்கு ஆப்போசிட் சைன். ஓகேவா? ஈவன் பவருக்கு தான் சேம் சைன். இந்த சேம் சைன்னா அது என்னன்றத ஃபர்ஸ்ட் சொல்றேன். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல நான் எனக்கு எத்தனை 5 ஜோன்ஸ் இருக்கா? இது ஃபர்ஸ்ட் ஜோன் இல்ல, கீழே எழுதுறேன். இது ஃபர்ஸ்ட் ஜோன், இது செகண்ட் ஜோன், இது தேர்ட் ஜோன், இது ஃபோர்த் ஜோன், இது ஃபிஃப்த் ஜோன். கரெக்டா? எனக்கு 5 டிஃபரெண்ட் ஜோன்ஸ் இருக்கு. ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எக்ஸோட வேல்யூ 0ன்னு சப்ஸ்டிட் பண்றேன். 0 வந்து 1க்கும் -3 by 2க்கும் நடுவில் வருமா? இந்த இடத்துல வருமா? ஓகே, ஸோ 0 வந்து இங்க இருக்கும். இப்ப நான் இந்த சிஸ்டம்க்கு 0 போட்டேன்னா எனக்கு மொத்த வேல்யூ வந்து பிளஸ்ஸா வருமா நெகட்டிவ் மைனஸ்ல வருமா? ஸோ இங்க 0 போட்டா இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ் மைனஸ். ஸோ ஓவராலா எல்லாமே மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு இஃப் ஐ சப்ஸ்டிடியூட் x is equal to 0 ஐ வில் கெட் பிளஸ். ஓகேவா? இப்ப சி 1க்கு எனக்கு எந்த சைன் இருக்கு? 1ஓட கிரிட்டிக்கல் பாயிண்ட் வந்து இது எல்லாமே ஆட் பவர்னு சொன்னா அப்ப எல்லாமே ஜஸ்ட் உல்டாவா சைன் மாத்தி போட்டுங்க. இது பிளஸ்னா இது மைனஸ், அடுத்து இது பிளஸ், இது மைனஸ், இது பிளஸ். இப்ப நான் இங்க என்ன போட்டிருக்கேன்னா, அதாவது எக்ஸுக்கு -7க்கு கம்மியா எந்த வேல்யூ போட்டாலும் சரி -10ன்ற வேல்யூ நான் போட்டேன்னா எனக்கு ஆன்சர் வந்து பிளஸ்ஸா வரும். ஓகேவா? சோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போமா? இங்க வந்து என்ன இருக்கு? x plus 7 into x minus 2 into 2x plus 3 into x minus 1 is less than 0. If x is equal to -10 இருந்தா என்ன இருக்கும்? சோ இந்த இடத்துல -17 இருக்கும், இந்த இடத்துல -12 இருக்கும், இந்த இடத்துல -17 இருந்திருக்குமா? அடுத்து இந்த இடத்துல -11 இருக்கும். ஓவராலா எனக்கு என்னவா இருந்தா இருந்திருக்கும்? பாசிட்டிவ் வேல்யூ தான் இருந்திருக்கும். அதை தான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்கேன் பிளஸ்ன்னு. இப்ப அதே if x is equal to -7க்கும் -3 by 2க்கும் நடுவுல ஒரு வேல்யூ பார்ப்போமா? x -5 போட்டு பார்ப்போமா? -5 போட்டா எனக்கு இங்க என்ன வந்திருக்கும்? 2 வந்திருக்கும் ஃபர்ஸ்ட் இதுக்கு. அடுத்து -7 அடுத்து -10 -7 வந்திருக்குமா? அடுத்தது -6 சி 3 மைனஸ் 1 பிளஸ். இதை மல்டிப்ளை பண்றப்ப எனக்கு ஓவரால் வேல்யூ நெகட்டிவ்ல தான் வரும். அதை தான் இங்க எழுதியிருக்கேன். 0 போட்டேன்னா எனக்கு பிளஸ் வரும். 1க்கும் 2க்கும் நடுவில் எந்த வேல்யூ போட்டாலும் எனக்கு நெகட்டிவ் வரும். 2க்கு மேல எந்த வேல்யூ போட்டாலும் எனக்கு பிளஸ் வரும். ஓகேவா? இப்ப அவன் கொஸ்டின்ல என்ன கேக்குறான்? கொஸ்டின்ல வந்து ஓவரால் வேல்யூ வந்து லெஸ் தென் 0வா இருக்கணும். லெஸ் தென் 0னா இந்த சிஸ்டம்ல எந்தெந்த இடத்துலலாம் எனக்கு நெகட்டிவ்ல வேல்யூ வரும்?
ஓகேவா? அந்த நெகட்டிவ் வேல்யூ எங்கெல்லாம் வருதோ அதை தான் எழுத போறேன். ஓகேவா? ஸோ ஆன்சர் வந்து என்னவா இருக்கும்னா -7ல இருந்து -3/2. ஓகேவா? யூனியன் 1ல இருந்து 2 வரைக்கும். 1 and 2 வந்து நாட் இன்க்ளூடட். ஏன்னா 1 and 2 போட்டனா எனக்கு ஈக்குவல் டு 0 ஆயிடும். ஓகேவா? அதனால நார்மல் சி பிராக்கெட் போட்டிருக்கேன். ஓகே, ஆன்சர் கரெக்டா? -7ல இருந்து -2 -2ன்னு போட்டிருக்கோம். அடுத்து 3/2ல இருந்து 2 இங்க ரூட்டை மாத்தி எழுதிட்டுனா -3/2 தானே வரும். 3 2s are 6 கரெக்டா தான் போட்டிருக்கேன். அப்போ ஓகே இன்ட்டு -1 x -1 அது கரெக்டா எழுதிருக்கனா? ஓகே x -2 ஸோ +2 தான் ஒரு ரூட்டு. 1 2 தானே ரூட்டு. உங்களுக்கு 1 ரூட்ல வரல, எப்படி 1 ரூட்ல வராம இருக்கு? 2x² + x -6 3 2s are 6 மைனஸ். ஓகே, அப்போ அது மைனஸ் தான் வரும். -1 தான். என்னடா அது? ஜஸ்ட் a minute guys. x + 7 into x - 2. okay, 2x - 3 into (2x²) 2x + 3 into x + 2 இந்த இடத்துல ஃபேக்டரைஸ் பண்ணதே தப்பா போட்டேனா? இந்த இடத்துல 6 2s are 12க்கு தானே நான் ஃபேக்டர்ஸ் எடுத்துருக்கணும். 12க்கு தானே எடுத்தேன். 4 3 தானே போட்டேன். 12 வந்து 4 3 எதுக்கு மைனஸ் வந்திருக்கும்? இதுக்கு தான் மைனஸ் வந்திருக்குமா? /2 /2 2x - 3 சைனை மாத்தி எழுதிட்டுனா 2x - 3 x - 2. கைஸ் ஒரு சின்ன மிஸ்டேக், ஃபேக்டர்ஸ்ல வந்து தப்பா போட்டேன். ஓகேவா? ஸோ இங்க என்ன இருக்கும்னா x + 2 into 2x - 3 இருக்கும். 2x - 3 x + 2 2x - 3 x + 2 2x - 3 x + 2. ஓகேவா? ஸோ இங்கே அதே தான் 2x - 3. ஒன் செகண்ட் போடுறேன். ஓகேவா? ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்ல, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டா இப்போ இவ்வளோ டைம் ஆகாது. ஜஸ்ட் எடுத்தோடனே போட்டுடலாம். ஸோ அப்போ ரூட்ஸ் என்னவா இருந்திருக்கும்? 2x - 3 x + 2. அப்போ கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் வந்து -2 -7 2 3/2 கரெக்டா? இப்போ நம்பர் லைன்ல பிளாட் பண்றேன். -7 -2 2 3/2 அப்புறம் 2 கரெக்டா? நமக்கு 0க்கு என்ன வந்துச்சு? 0க்கு 0 போட்டோம்னா பிளஸ் மைனஸ் மைனஸ் பிளஸ். ஸோ 0க்கு வந்து எனக்கு பிளஸ் வரும். அப்ப இது மைனஸ் இது பிளஸ், இது மைனஸ் இது பிளஸ். லெஸ் தென் 0க்கு -7ல இருந்து -2 வரைக்கும் யூனியன் ஆஃப் 3/2 2. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் அந்த ஃபேக்டர்ஸ் வந்து தப்பா போட்டேன். ஓகே, பட் எக்ஸ்பிளனேஷன்லாம் கரெக்ட் தான். ஓகேவா? அந்த ஃபேக்டர் மட்டும் அந்த இடத்துல தப்பா போட்டேன். ஸோ அடுத்த கொஸ்டின், சால்வ் த இன்இக்வாலிட்டி. ஓகே, மாடுலஸ் ஆஃப் 2x + 7 is greater than -5. ஓகே, மாடுலஸ் ஆஃப் 2x + 7 is greater than -5. see இத பார்த்தாலே தெரியுதா? ஆக்சுவலா மாடுலஸ்குள்ளார இருக்க எல்லா வேல்யூமே என்னவா தான் இருக்கும்? பாசிட்டிவா தான் இருக்கும். கரெக்டா? see any value inside modulus is positive. கரெக்டா? அப்ப பாசிட்டிவ் வேல்யூ வந்து எல்லாமே கன்ஃபார்மா -5 ஓட கிரேட்டர் தான் இருக்கும். அப்போ இதுக்கு ஆன்சர் வந்து -∞ல இருந்து +∞ வரைக்கும் எல்லாமே ட்ரூ ஆகும். கரெக்டா? ஆமா, -∞ ல இருந்து +∞ வரைக்கும் நான் எக்ஸுக்கு எந்த வேல்யூ போட்டாலும் சரி, இந்த இன்இக்வாலிட்டி that will stand true. ஓகேவா? ஈவன் அது ஜீரோவாவே இருந்தா கூட 0 is greater than -5 தான். ஓகே, சோ இத பார்த்த உடனே சொல்லிடலாம். சோ ஆல் வேல்யூஸ் in the real line real number will satisfy this. ஓகேவா? அடுத்த கொஸ்டின்,
solve for x. Okay. Modulus of x square plus x plus 1 that is less than minus 1. Oh, modulus value வந்து எனக்கு less than minus 1 வேணும்னு சொல்றான். Modulus value less than minus 1 னா அப்ப அந்த modulus value is less than minus 1. இதுக்கு no solution. ஆமா, see this is இதுக்கு வந்து no solution because modulus value is always greater than minus 1 தான். ஓகேவா? Modulus value is always greater than minus 1. So இது வந்து null set. ஓகேவா? எப்படி வேணாலும் போடலாம். இதுக்கு வந்து no solution. இதுக்கு x க்கு ரியல் நம்பர்ல எந்த வேல்யூமே கிடையாது. ஓகேவா? ஏன்னா மாடுலஸ் குள்ளார இருக்க எந்த வேல்யூவா இருந்தாலும் அது பிளஸ்ஸா தான் வரப்போகுது. ஓகேவா? x க்கு எந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணாலும் சரி, மாடுலஸ் விட்டு நான் வெளியில எடுக்கிறப்ப எனக்கு பாசிட்டிவா தான் இருக்க போகுது. எப்படி பாசிட்டிவ் நம்பர் வந்து -1ஓட கம்மியா இருக்கும்? சோ அது வாய்ப்பே இல்ல. சோ திஸ் இஸ் இட் ஹாஸ் நோ சொல்யூஷன். ஓகேவா? அடுத்த क्वेश्चन. Solve for x. Okay. Modulus of x minus 3 is equal to 7. Oh. Modulus of x minus 3 is equal to 7. See இதே மாதிரியே கொஸ்டின் வரும். அதாவது ஈக்குவல் டுக்கு பதிலா greater than or less than அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கொஸ்டினை வேற மாதிரி போடணும். ஈக்குவல் டு இருந்துச்சுன்னா இதை வேற மாதிரி போடணும். See modulus of x minus 3 is equal to 7னா மேபி x minus 3 வந்து 7ஆ இருக்கலாம் ஆர் x minus 3 is equal to minus 7ஆ இருக்கலாமா? ஏன்னா மாடுலஸ் வேல்யூ வந்து பிளஸ் ஆர் மைனஸ்ல தான் இருக்க போகுது. ஓகேவா? சோ இஃப் x minus 3 is equal to 7னா x is equal to 10ஆ இருக்கும். அப்படி இல்லைன்னா x is equal to minus 4ஆ இருக்கும். ஓகேவா? சோ வாட் எவர் த வேல்யூ, அதாவது ஒன்னு x ஓட வேல்யூ 10ஆ இருக்கும், இல்ல x ஓட வேல்யூ minus 4ஆ இருக்கும். கரெக்டா? ஆமா, 10 and minus 4. ஓகே, சோ இந்த ரெண்டு வேல்யூக்குமே எனக்கு ஆன்சர் பிளஸ் 7ஆ தான் வரப்போகுது பிகாஸ் மாடுலஸ் இருக்கனால. ஓகேவா? இப்ப அடுத்த கொஸ்டின். இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். இதை கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. சோ சால்வ் ஃபார் x என்னன்னா மாடுலஸ் ஆஃப் 2x plus 5 is less than 13. See less than 13 ன்ட்டான். ஓகேவா? less than 13 னா 13 க்கு கீழ எந்த வேல்யூ வேணாலும் இருக்கலாம். ஓகேவா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த உள்ள மாடுலஸ் குள்ளார இருக்குல்ல அதோட கிரிட்டிக்கல் பாயிண்ட் என்னன்னு பார்க்க போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் find the critical point. ஓகேவா? அது என்ன? இப்போ 2x plus 5 is equal to 0 னா x is equal to minus 5/2. அப்ப x is equal to minus 5/2 போட்டனா அதுதான் கிரிட்டிக்கல் பாயிண்ட். ஓகேவா? சோ நான் இங்க எப்படி செக் பண்ணனும்னா all the values less than minus 5/2. ஓகேவா? அடுத்தது all the values greater than minus 5/2. ஓகேவா? சோ இந்த மாதிரி நான் ரெண்டு கேஸ் ஃபர்ஸ்ட் பார்க்க போறேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கேஸ் 1 அது என்னன்னா x is less than minus 5/2. minus 5/2 னா என்ன அர்த்தம்? 2.5 க்கு கம்மியா இருக்குன்னு அர்த்தமா? சோ அப்போ 2.5 க்கு கம்மியா என்ன வேல்யூ எடுத்துக்கலாம்? ஃபார் எக்ஸாம்பிள் x is equal to, ஓகேவா, assume x is equal to minus 3. ஓகேவா? இப்ப x க்கு minus 3 போட்டனா எனக்கு இது பிளஸ் ஆகுமா மைனஸ் ஆகுமான்றது மட்டும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்களேன். 2 அந்த மாடுலஸ்லாம் கணக்கு கிடையாது. ஓகேவா? இது வந்து ரஃப் ஒர்க் தான் இப்ப நான் எழுதுறது. ஓகேவா? ரஃப் ஒர்க் ஆர் மைண்ட்ல கால்குலேட் பண்ணணும். ஓகேவா? இப்ப நான் பண்றத வந்து ரஃபா இல்ல மைண்ட்ல வந்து போட்டு பார்க்கணும். இப்போ 2x plus 5 இப்ப x க்கு -3 போட்டு பார்த்தனா 2 into -3 plus 5 அப்ப -6 plus 5 that is -1. கரெக்டா? அப்ப all the values less அதாவது x க்கு -5/2 க்கு கம்மியா எந்த வேல்யூ போட்டாலும் சரி எனக்கு அந்த மாடுலஸ் குள்ளார ஒரு நெகட்டிவ் நம்பர் தான் வரப்போகுது. ஓகேவா? அப்ப அதை எப்படி எழுதணும்னா இது வந்து மைண்ட் கால்குலேஷன். ஓகேவா? இத மைண்ட்ல போட்டதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மாடுலஸ் எல்லாம் எழுதணும். இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சா எல்லா வேல்யூமே நெகட்டிவ் தான் வரப்போகுதுன்ட்டு. அப்ப மைனஸ் ஆஃப் 2x plus 5 is less than 13. ஓகேவா? இப்போ மைனஸ் ரெண்டு சைடும் மைனஸ் மல்டிப்ளை பண்ணிட்டா என்ன வரும்? 2x plus 5 is greater than 13. அப்போ 2x is greater than 13 minus 5 and 8. 8 9 10 11 12 13. அப்போ x is greater than 4. கரெக்டா?
பட் நம்ம என்ன கண்டிஷன் பார்த்துருக்கோம், எக்ஸோட வேல்யூ வந்து -5/2க்கு கம்மியா வரும்னு சொல்லியிருக்கோம். ஓகேவா? அப்ப எனக்கு ஆன்சர் என்ன வருது? எனக்கு ஆன்சர் வந்து 4க்கு மேல வருது. அப்ப திஸ் கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். ஓகேவா? இப்போ செகண்ட் கேஸ் எடுத்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா இல்லையான்றத பார்க்க போறோம். ஓகேவா? கேஸ் 2. ஓகேவா? இப்ப கேஸ் 2 ஓட வேல்யூ என்னன்னா x வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் -5/2. ஓகேவா? சோ அஸ்யூம் கிரேட்டர் தென் -5/2னா x க்கு 0வே அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்ப ரஃப் ஒர்க். சோ மாடுலஸ்குள்ள என்ன இருக்கு? 2x minus 3 2x plus 5 இருக்கா? இப்ப x க்கு நான் 0 போட்டேனா எனக்கு 2 into 0 plus 5 5 வருதா? பாசிட்டிவ் நம்பரா? அப்போ எந்த x க்கு -5/2க்கு அதிகமா என்ன வேல்யூ போட்டாலும் சரி எனக்கு அந்த மாடுலஸ்குள்ளார பாசிட்டிவ் நம்பர் தான் வரப்போகுது. அப்ப see அத வந்து அப்படியே எழுதுறேன். plus into 2x plus 5 that is greater than less than 13. ஓகேவா? அப்ப பிளஸ்னா எந்த சைனும் தேவையில்ல. அப்ப 2x plus 5 is less than 13. அப்ப 2x is less than 8. அப்ப x is less than 4. ஓகேவா? சோ அப்போ x 4ன்றது தான் ஆன்சரா இருக்கும். கரெக்ட்டா x is less than 4. see x is less than 4னா -5/2ல இருந்து 4 வரைக்குமா? ஆமா. see -5/2ல இருந்து 4 வரைக்கும் நான் இந்த கொஸ்டினுக்கு எந்த வேல்யூ போட்டாலும் the கொஸ்டின் அதாவது எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேவா? கரெக்ட்டா போட்டுருக்கேனா -5/2 மீன்ஸ் ஜஸ்ட் a minute ஆன்சர் செக் பண்ணிக்கிறேன். -9 ஓ இது 9 அப்போ 13 - 5 வந்து 9 8 கிடையாதா? 8னா 9 10 11 12 13 தான். ஓகே. இப்போ x is less than 4 தான் அதுக்கு ஆன்சர். ஓகேவா? less than 4ன்றப்ப -5/2ல இருந்து 4 வரைக்கும் இருக்க வேல்யூஸ். ஓகேவா? சோ -5/2னா என்ன அர்த்தம்? 5/2னா 2.5 அப்போ -2 -5/2 செக் பண்ணி பார்ப்போமா? இப்போ क्वेश्चन என்ன? மாடுலஸ் ஆஃப் 2x plus 5 is less than 13 நமக்கு ஆன்சர் என்ன வந்துச்சு? less than -5/2 ஓகே. இப்போ -5/2 போட்டோம்னா -5/2 போட்டோம்னா எனக்கு என்ன வரும்? எனக்கு மாடுலஸ்குள்ளார 0 வந்துருமா? 0 இஸ் of course 13 தான் கிரேட்டர். ஓகேவா? அடுத்தது -5 என்னது? -2.5 அப்போ 0 போட்டோம்னா see 2 into 0 plus 5 இருக்கும். so in that case also இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். அடுத்து பிளஸ்ல 1 போடுறேன். அப்போ 2 into 1 plus 5 அது என்னவா இருக்கும்? 2 into 1 plus 5னா மாடுலஸ் ஆஃப் 7 of course 13 தான் பெருசு. அடுத்து எது வரைக்கும்னா 2 into 4 2 into 4 plus 5னா 4 to 8 அப்போ மாடுலஸ் ஆஃப் 13னா இங்க என்ன வரும்? 8 plus 4 5 வந்து 13 அப்ப எனக்கு 4 வந்து இன்க்ளூடடா கிடையாது. அப்போ -5/2ல இருந்து 4 வரைக்கும் ஓகேவா? 4 இஸ் நாட் இன்க்ளூடட். தட் இஸ் 3.9 போடலாம். 3.9 போட்டனா எனக்கு ஆன்சர் கரெக்ட்டா வரும். 3.9 போட்டனா என்ன வரும்? இப்போ 3.9 into 2 9 2 18 3 6 7.8 அது கூட 5 ஆட் பண்ணா 12.8 எனக்கு 13 தான் பெருசு 12.8 ஓட. ஓகேவா? அப்போ -5/2ல இருந்து 4 வரைக்கும் the solution will occur. ஓகேவா? சோ இதுதான் இந்த क्वेश्चन. This is the way by which you have to solve this type of questions. ஓகேவா? இந்த இதுல வந்து less greater than இவன் என்ன வித்தியாசமா போட்டிருக்கான்? -9 போட்டிருக்கான். Just a minute guys. Okay, give me a minute. I'll come.
யா ஸோ ஜஸ்ட் அ மினிட், ஒரு சின்ன எரர். ஓகேவா, என்னன்னா ரெண்டு சைட்லயும் மைனஸ் மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னேன்ல, ஆனா இந்த சைடுல மைனஸ் மல்டிப்ளை பண்ணாமே விட்டேன். ஸோ இப்போ ரெண்டு சைட்லயும் மல்டிப்ளை வித் மைனஸ். இப்போ இங்க வந்து மைனஸ் மல்டிப்ளை பண்றப்ப 2x plus 5 ஆயிரும். இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். இங்க பிளஸ் 13 வந்து மைனஸ் 13 ஆயிருமா. ஸோ நான் 0 இருந்த நினப்புல இது பண்ணிட்டேன். அப்போ 2x is greater than, so 8 13 14 15 16 17 18 minus 18. அப்ப x is greater than minus 9. So x is greater than minus 9ன்றப்ப see all values less than minus 2.5. minus 2.5 கம்மியானா minus 2.5ல இருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஓகேவா, சோ அப்ப minus 9க்கு கம்மியா இருக்க எல்லா வேல்யூமே எனக்கு செட் ஆகும். இல்ல x value is greater than minus 9னா minus 9 minus 8 minus 7ல இருந்து இது ஒர்க் ஆகும். ஓகேவா, அப்போ ஆக்சுவலா இங்க என்ன இருந்திருக்கும்னா ஓவரால் சொல்யூஷன் செட் வந்து -9ல இருந்து 4 வரைக்கும் வந்திருக்கும். ஓகேவா, சோ இப்போ நம்ம -5/2ல இருந்து 4 வரைக்கும் செக் பண்ணுமா. இப்போ அதே ஃபர்ஸ்ட் இதுக்கு செக் பண்ண பார்க்கலாமா. அதாவது -9க்கு அதிகமா இருக்கணும். தட் இஸ் -9ல இருந்து -5/2 வரைக்கும். ஓகேவா, மாடுலஸ் ஆஃப் 2x plus 5 2x plus 5 is less than 13 சொன்னா. நான் வந்து இன்னொரு சொல்யூஷன் செட் என்ன கண்டுபிடிச்சேன்னா -9ல இருந்து -5/2 வரைக்கும் இந்த சொல்யூஷன் செட் ஒர்க் ஆகும்னு சொன்னோமா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் -9 போட்டு பார்ப்போம். ஸோ 9 இன்டூ 2 இன்டூ -9 என்ன பிளஸ் 5 9 2 8 -18 பிளஸ் 5. ஸோ இது -13 இருந்திருக்கும். அப்போ பிளஸ் 13. ஸோ -9 நான் போடக்கூடாது. -9க்கு வந்து 9க்கு நான் சி பிராக்கெட் போட்டுறணும். ஓகேவா, அப்போ இப்போ -8 போட்டு பார்க்கலாமா. அப்போ 2 இன்டூ -8 பிளஸ் 5 -16 பிளஸ் 5 16 5 போச்சுன்னா -11 இருந்திருக்கும். அப்ப பிளஸ் 11 அது வந்து 13ஓட சின்னதுதான். சோ the solution set ஓகேவா, ஓவரால் சொல்யூஷன் செட் எங்க வரைக்கும் இருக்கும்னா -9ல இருந்து +4 வரைக்கும் வந்திருக்கும். ஓகேவா, இதுல 3/2 இன்க்ளூடட். அது நான் சாரி 3/2 இல்ல -5/2 இன்க்ளூடட். ஏன்னா 0 தான் வருது. 0 is less than 13 தான். ஓகேவா, சோ இந்த क्वेश्चन புரிஞ்சுச்சா என்ன பண்ணினேன்ட்டு. ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு மாடுலஸ்குள்ளார இருக்க ஒரு வேல்யூக்கு ஈக்குவல் டுல இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம். பட் அந்த மாடுலஸோட வேல்யூவை இன்இக்வாலிட்டில கொடுத்துட்டா தட் இஸ் கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் கொடுத்துட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் அந்த மாடுலஸ்குள்ளார இருக்க வேல்யூக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுக்கணும். ஓகேவா, கிரிட்டிக்கல் பாயிண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் அது எத்தனை ஜோனா பிரியுது. இங்க வந்து ஒரே ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்ட் தான் கிடைச்சிச்சு. அதனால ரெண்டே ஜோன் தான். ஒன்னு அந்த வேல்யூ இப்போ -5/2க்கு கம்மியா இருக்க வேல்யூ, -5/2க்கு அதிகமா இருக்க வேல்யூ. ஓகேவா, இப்ப ஃபர்ஸ்ட் கேஸ் -5/2க்கு கம்மியா இருக்க ஒரு வேல்யூவா நம்ம எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் -3 அஷ்யூம் பண்ணிக்கிட்டேன். -3 நான் அஷ்யூம் பண்ணனா இப்போ 2x + 5க்கு -3 சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்க. எனக்கு வந்து ஆன்சர் -1 வருது. சோ அப்பனா என்ன அர்த்தம்னா x ஓட வேல்யூ -5/2க்கு கம்மியா என்ன போட்டாலும் சரி எனக்கு மாடுலஸ்குள்ளார நெகட்டிவ் தான் வரப்போகுது. ஓகேவா, சோ நம்ம அந்த ஒர்க் அவுட் பண்றப்ப என்ன பண்ணா மாடுலஸை கன்சிடர் பண்ண கூடாது. மைனஸ் போட்டுக்கணும். minus of 2x + 5 is less than 13. சோ இங்க மைனஸ் இருக்கனால நான் போத் சைட்ஸ் மைனஸால மல்டிப்ளை பண்ணிட்டேன். சோ அப்போ மைனஸால மல்டிப்ளை பண்றப்போ இன்இக்வாலிட்டி சேஞ்ச் ஆகும். லெஸ் தென் இருக்கிறது கிரேட்டர் தென் ஆயிடும். ஓகேவா, சோ நான் இந்த இடத்துல தான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணிட்டேன். ஓகேவா, அதாவது மைனஸ்ல மல்டிப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு வெறும் இந்த 13க்கு மைனஸ் மல்டிப்ளை பண்ணாம விட்டேன். ஓகேவா, சோ அதனால தான் நான் திரும்ப அந்த क्वेश्चन போடுற மாதிரி வந்துருச்சு. ஓகே, சோ இப்போ -13. சோ ஒன்ஸ் அகைன் அப்போ இந்த வேல்யூ என்னன்னா x is greater than -9 வருது. சோ -9ன்ற வேல்யூ வந்து நம்ம எடுத்துக்கிற என்ன வேல்யூ, அதாவது -5/2க்கு கம்மியா இருக்கணும்ன்ற மாதிரி நம்ம பார்த்தோம். அப்போ எஸ் அஃப்கோர்ஸ் -9க்கு நமக்கு கிடைச்சிருக்க வேல்யூ என்ன, x is greater than -9. -9 வந்து -5/2ஓட கம்மியான வேல்யூ தான். ஓகேவா, சோ அப்போ -9ல இருந்து -5/2 வரைக்கும் இதுல சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகேவா, அடுத்து அதே மாதிரி ஆல் த வேல்யூஸ் கிரேட்டர் தென் -5/2 வந்து செகண்ட் கேஸா எடுக்கிறேன். -5/2க்கு கிரேட்டரா இருக்க வேல்யூ 0. ஓகேவா, 0 எடுத்தனா எனக்கு அந்த மாடுலஸ்குள்ளார பிளஸ் தான் கிடைக்கும். ஓகேவா, சோ ஆல் த வேல்யூஸ் இன்சைட் மாடுலஸ் வில் பி பாசிட்டிவ் தான். அப்போ பாசிட்டிவ்க்கு x is less than 4ன்ற மாதிரி நான் வந்து எனக்கு சொல்யூஷன் கிடைச்சிச்சு. ஓகேவா, சி x is less than 4னா அது வந்து -5/2ஓட பெருசு தான். ஓகேவா, 4 is greater than -5/2 தான். சோ நோ ப்ராப்ளம். அப்போ 4ல இருந்து -5/2 வரைக்கும் இருக்க நம்பர்ஸ்க்கு எனக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கும். ஓகேவா, அப்ப ரெண்டு வேல்யூ ரெண்டு ஜோன்ல இருக்க சொல்யூஷன்ஸையும் கம்பேர் பண்ணி காமன் சொல்யூஷன்ஸ் நான் எழுத போறேன். ஓகேவா, சோ அந்த சொல்யூஷன்ஸோட வெரிஃபிகேஷன் தான் இங்க போட்டது. கிளியர்? ஓகே, இப்ப அடுத்தது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் எடுத்துக்கலாமா, 100. ஓகேவா,
இப்போ 100 நான் a plus b ன்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ a plus b is equal to 100னா what is the maximum value for ab? இப்போ 100 நான் 1 plus 99 எழுதலாம், 2 plus 98 எழுதலாம், அப்படியே 50 plus 15 எழுதலாம், அப்படியே இது வரைக்கும் எழுதலாம் 99 plus 1 எழுதலாமா? சோ இப்போ ப்ராடக்ட் என்ன? இது a இது b. அப்ப ab வேல்யூ என்ன? இதுக்கு 99 வரும். 98 into 2 என்னவா இருக்கும்? 8 2 16, 9 2 18, 196 இருக்கும். அப்படியே 50 into 50 என்ன? 2500. ஓகேவா? சோ நீங்க அடுத்த வேல்யூ என்ன இருந்திருக்கும்? 50க்கு மேல 49 51 இருந்திருக்குமா? இப்போ 49 51 மல்டிப்ளை பண்ணி பாப்போமா? 49 into 51 வந்து 2499. ஓகேவா? சோ இங்கே அதே தான் இருக்கும். 51 plus 49 இருந்திருக்கும். 2499. See, when sum is constant, product of the number will be maximum when both the numbers are equal. ஓகேவா? சோ இந்த கான்செப்ட் தான் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்றேன். ஓகேவா? அதாவது சோ இது எழுதிறேன் பாருங்க. When sum is constant, okay, product will be maximum when the numbers are equal. Okay, புரிஞ்சா? அதாவது 100 எடுத்துக்கோங்க. 100 1 plus 99 எழுதலாம், 2 plus 98 எழுதலாம், up to 50 plus 15 எழுதலாம். இப்போ ரெண்டு நம்பரா எழுதிருக்கனா அந்த ப்ராடக்ட் ஆஃப் த டூ நம்பர்ஸ் எப்போ மேக்ஸிமமா இருக்கும்னா when both the numbers are equal. ஓகேவா? அடுத்தது when product, ஓகேவா? so for example product of two numbers வந்து product of two numbers. இப்போ for example ab is equal to 100. அப்போ a plus b minimum அது எப்ப இருக்கும்னா அதுவும் அதேதான். 100 வந்து 1 plus சாரி 1 into 100 எழுதலாம். கரெக்டா? அப்படி 100 நான் வந்து ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணி எழுதுமா? ஐ கேன் ரைட் இட் as 1 into 100. அப்படி இல்லைன்னா 2 into 50, 4 into 25, 5 into 20, 6 7 10 into 10. அடுத்து என்ன வரும்? 20 into 5, 25 into 4, 50 into 2, 100 into 1. ஓகேவா? when the sum will be minimum is when both the numbers are equal. இப்ப இதோட சம் என்ன? 101. இது 52. இதுக்கு வந்து 29. இதுக்கு 25. இதுக்கு 20. 25, 29, 52, 101. கரெக்டா? so when the product of two numbers is constant, the sum of the two numbers will be minimum when both the numbers are equal. கரெக்டா? புரிஞ்சா? இப்ப நான் சொன்ன ரெண்டு டாபிக்கும் ரெண்டு கான்செப்டும் புரிஞ்சுதா? அதாவது when sum is constant, product of the number will be maximum when both the numbers are equal. அடுத்தது when product is constant, sum of the numbers will be minimum when both the numbers are equal. ஓகேவா? சோ இது ரெண்டும் இந்த இன்இக்வாலிட்டிஸ்ல ஒரு முக்கியமான கான்செப்ட். ஓகேவா? அடுத்தது there are certain things. ஓகேவா? சோ இது வந்து நான் ஃபர்ஸ்ட் டீச் பண்ணிட்டு நான் क्वेश्चंसக்கு போறேன். ஓகேவா? if a power m and b power n is equal to a constant, ஓகேவா? then a plus b minimum அது எப்ப வரும்னா a divided by m that is equal to b divided by n. ஓகேவா? அடுத்தது if k1a plus k2b is equal to constant, okay, then a power m into b power n maximum that will be occurred at k1a by m. k1a by m that is equal to k2b divided by n. ஓகேவா? next last if a power m into b power n is equal to constant, then k1a plus k2b minimum, yeah, that will happen at k1a by m which is equal to k2b divided by n. ஓகேவா? so
just learn this thing. ஓகேவா? இப்போ இதோட அப்ளிகேஷன் என்னன்னு பார்க்கலாமா? இப்போ ஒரு क्वेश्चन இருக்கு. if r plus h is equal to 12 in a cylinder, ஓகேவா? then the maximum volume, okay? இப்போ radius plus height is equal to 12 ன்னு சொல்லி கொடுத்துட்டான். what is the maximum volume கேக்குறானா? இப்போ volume of cylinder என்ன? volume of cylinder is pi r square h. இப்போ பைய விட்டுருங்க, ஓகேவா? எனக்கு r square h maximum வேணுமா? கரெக்டா? எனக்கு r square h maximum வேணும். see sum is constant, I want the product maximum. அது எங்க இருக்கு? see இந்த கண்டிஷனா செகண்ட் ஒன்னா, அதாவது k1a plus k2b is equal to constant, then a power m into b power n maximum will occur at k1a by m, that is equal to k2b divided by n. ஓகேவா? இங்க r plus h is equal to 12. எனக்கு r square h maximum வேணும் அப்படின்னா see I want இங்க வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், k1a by m that should be equal to k2b divided by n. இப்போ k1a னா என்ன அர்த்தம்? k1a means வெறும் r தான், ஓகேவா? that is 1 into r, ஓகேவா? அப்போ r divided by m is power r by 2, that is equal to b by b இல்ல h, கரெக்டா? ஏன்னா b ஓட வேல்யூ ஹைட்டா. r by 2 is equal to h by 1. so அப்போ r by h is equal to 2 by 1. அப்போ ratio of the radius and height அது வந்து என்னவா இருக்குன்னா 2:1. so 2:1 னா டோட்டலா 3a, அப்ப 4, அப்ப இது 8 இருக்கும், இது வந்து 4 இருக்கும், கரெக்டா? when radius is equal to 8 and height is equal to 4, I will get the maximum volume. clear? oh maximum volume, see pi r square h, that is pi into 8 square into 4, that is pi into 64 into 4, 4 4 16, 24 25. so 256 pi will be the maximum volume. ஓகேவா? சோ இந்த क्वेश्चन புரிஞ்சுச்சா என்ன பண்ணிட்டு? அதாவது ரேடியஸ் பிளஸ் ஹைட்டோட வேல்யூ வந்து 12 ன்னு சொல்லி கொடுத்துட்டான், ஓகேவா? எனக்கு ஃபைண்ட் த மேக்ஸிமம் வால்யூம் கேட்டிருக்கான். அப்போ பை வந்து விட்டுருங்க, பை வந்து தேவையில்லை, ஓகேவா? ஆர் ஸ்கொயர் ஹச் வந்து மேக்ஸிமமா இருக்கணும். இப்ப நான் ஆரோட வேல்யூ 1ன்னு ஹைட்டோட வேல்யூ 11 கூட போடலாம், ஓகேவா? இப்போ ஆரோட வேல்யூ 1, ஹச்சோட வேல்யூ 11னா எனக்கு 11 பை தான் வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்திருக்கும். பட் இஸ் தட் த மேக்ஸிமம்? நோ. ஆருக்கு 2 போட்டு ஹைட்டுக்கு வந்து 10 போடலாம், ஆருக்கு 3, ஹைட்டுக்கு 9, ஓகேவா? இந்த மாதிரி there will be different solutions, ஓகேவா? ஈவன் டெசிமல்ல கூட ஆன்சர் வரலாம், ஓகேவா? சோ அந்த மாதிரி இதுக்கு தான் we have this formula, ஓகேவா? அதாவது see when the sum is constant, then the product maximum in terms of power will be equal to k1 by a divided by m is equal to k2b divided by n, ஓகேவா? சோ இந்த மூணுல தான் we have to use anything, ஓகேவா? சோ பார்த்தது புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட்ல இருந்தே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். when sum is constant, product maximum will occur when both the numbers are equal. அதுக்கு எக்ஸாம்பிள் a plus b is equal to 100 னா அந்த ரெண்டு நம்பர், ஓகேவா? ஒரு ரெண்டு நம்பர் ஆட் பண்ணி எனக்கு 100 வருது. அந்த ரெண்டு நம்பரோட ப்ராடக்ட் எப்ப மேக்ஸிமமா இருக்கும்னா அந்த ரெண்டு நம்பர் ஈக்குவலா இருக்கப்ப. அதே மாதிரி when product is constant, okay, the sum of the two numbers will be minimum when both the numbers are equal, ஓகேவா? அடுத்து இதே மாதிரி தான் இது a power m into b power n is equal to constant இருக்கும், ஓகேவா? சோ அதுக்கு மாதிரி क्वेश्चन இருக்கா என்கிட்ட? just a minute, அது மாதிரி क्वेश्चन இருக்கான்னு மட்டும் பாத்துறேன். I am having a question, okay? இப்போ if 4x plus 7y is equal to 18, ஓகேவா? then find the maximum value of x power 4 into y power 5, ஓகேவா? சோ இங்க என்ன இருந்துச்சு? சோ இங்க அதேதான், எனக்கு வந்து x power 4 y power 5 மேக்ஸிமம் வேணும், கரெக்டா? சோ அப்பனா என்ன பண்ணணும்? that is k1a divided by m, that is equal to k2b divided by n. இப்ப k1a னா என்ன அர்த்தம்? 4x divided by 4, that will be equal to 7y divided by 5. அப்போ
x by y is equal to 7/5 னு அர்த்தம். ஓகேவா? x by y is equal to 7/5 வா? எனக்கு x and y ஓட வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ என்ன பண்ணிக்கிறேன்னா x is equal to 7/5 y ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, சோ x is equal to 7/5 y. ஓகேவா? சோ இந்த வேல்யூ இந்த ஈக்குவேஷன்ல போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? 4x plus 7y is equal to 18. x வந்து என்னன்னு சொல்லியிருந்தேன் 7/5 y வா? So 4 into 7/5 y plus 7y is equal to 18. அப்ப 7 4s are 28. 28/5y plus 7y is equal to 18. 28y plus 7 5s are 35y divided by 5 is equal to 18. So இது ரெண்டையும் ஆட் பண்ண என்ன வரும்? 10 13 1 63. So 63y is equal to 90. y is equal to 90/63. அப்படி இல்லனா 30/21. ஓ இல்ல அது இல்லனா என்ன வரும்? 10/7. So value for y is equal to 10/7. ஓகேவா? x is equal to என்னன்னு சொல்லிருந்தேன் 7/5 y யா? So அப்ப x is equal to 7/5 into 10/7. 7 7 cancel ஆகுது, அப்ப 2. So அப்ப value for x is equal to 2 and value for y is equal to 10/7. ஓகேவா? So இந்த value substitute பண்ணாதான் I will get the product maximum. ஓகேவா? இப்போ product maximum அவன் என்ன கேட்டிருந்தான்? x power 4 y power 5 வா? x power 4 y power 5. x க்கு வந்து 2 வா? அப்ப 2 power 4 into 10/7 the whole power 5. கரெக்டா? ஆன்சர் வந்து 24 னு போட்டுருக்கான். 2 2 4 4 4 16 தான் வரும். 6 x க்கு 2 தான், y க்கு 10/7. ஓகே, மேக்ஸிமம் வந்து x பவர் 4 x வேல்யூ 2 தானே? எப்படி 2 power 4 24 சரி 2 power 4 தானா? அவன் டைப்பிங் மிஸ்டேக்ல அந்த மாதிரி போட்டுருக்கான். புரிஞ்சா? 2 power 4 into 10/7 the whole power 5. okay, this will be the maximum. அவன் क्वेश्चन என்ன கொடுத்திருந்தான்? 4x plus 7y is equal to 18. நம்ம வேணா செக் பண்ணி பாத்துருவோம். இப்போ x க்கு 2 போட்டு பாருங்க, y க்கு வந்து y ஓட வேல்யூ என்ன வந்துச்சு? 10/7. 10/7 that is equal to 18. 4 2s are 8. 7 7 cancel plus 10 that is equal to 18. அப்ப 18 is equal to 18 தான். ஓகேவா? ஆக்சுவலா இந்த ஈக்குவேஷனுக்கு வந்து எனக்கு நிறைய ஆன்சர் கிடைக்கும். ஓகேவா? இப்ப நான் என்ன சொல்றது, x க்கு 0 போட்டுட்டு y க்கு ஒரு டெசிமல் வேல்யூ y க்கு வந்து 18/7 கூட போடலாம். ஓகேவா? பட் எனக்கு ப்ராடக்ட் மேக்ஸிமம் எப்ப வரும் அப்படின்னா when at x is equal to 2 and y is equal to 10/7ல தான் எனக்கு ப்ராடக்ட் மேக்ஸிமம் கிடைக்கும். ஓகேவா? எனக்கு இந்த ஒரு லீனியர் ஈக்குவேஷன் வித் 2 வேரியபிளுக்கு I can write infinite number of solutions. ஓகேவா? இன்ஃபினிட் நம்பராலாம் எழுத முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x க்கு 0 போட்டனா y க்கு வந்து 18/7 ஒரு சொல்யூஷனா இருக்கும், y 0 போட்டனா 18/4 ஒரு சொல்யூஷனா இருக்கும். அதை விட்டுட்டு இப்ப x க்கு வந்து 1 போட்டேன்னு வெச்சுக்குமே, அப்ப 18 - 4 என்ன 16. 16/7 கூட ஒரு சொல்யூஷனா தான் இருக்கும். ஓகேவா? தட் இஸ் 1, 16/4 அது ஒரு சொல்யூஷனா இருக்கும். இந்த மாதிரி I can write numerous number of solutions. பட் அந்த சொல்யூஷன்ல எந்த வேல்யூ ஃபார் எந்த x and y ஓட வேல்யூக்கு எனக்கு இந்த கொடுத்திருக்க ப்ராடக்ட் x power 4 into y power 5 மேக்ஸிமமா இருக்கும்னா only for 2 and 10/7. ஓகேவா? அந்த 2 and 10/7 கண்டுபிடிக்கிறதுக்கு தான் we used this method, that is இந்த k1a/m that will be equal to k2b divided by n. ஓகேவா? சோ இது மேக்ஸிமமா இருந்தாலும் சரி மினிமமா இருந்தாலும் சரி இந்த ஒரே ஃபார்முலா தான். ஓகேவா? அதாவது சம் கான்ஸ்டன்ட் கொடுத்து ப்ராடக்ட் மேக்ஸிமம் கேட்பான், அப்படி இல்லைன்னா ப்ராடக்ட் கொடுத்துட்டு சம் மினிமம் கேட்பான். ரெண்டு கான்செப்ட்டுக்கும் இதே ஃபார்முலா தான். ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய்ன்றதை கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வந்து ஈஸியா போட்டுடலாம். ஓகேவா? சி இந்த ரெண்டு இதுக்கும் ஒரே ஃபார்முலா தான் எழுதிருப்பேன். கரெக்டா? இந்த இதுக்கும் ஒரே ஃபார்முலா தான். ஆக்சுவலா இது மூணுக்கும் ஒரே ஃபார்முலா தான். இந்த மூணு எழுதி இருக்கு, இந்த மூணுமே ஒரே ஃபார்முலா தான். கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா k1a அப்படின்னு போடணும், கான்ஸ்டன்ட் இல்லைன்னா வெறும் ஏன்னு போடணும். ஓகேவா? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். இங்க வந்து சம் கான்ஸ்டன்ட் ப்ராடக்ட் மேக்ஸிமம் எப்போனா when both the numbers are equal. ஓகேவா? அடுத்தது ப்ராடக்ட் வந்து கான்ஸ்டன்ட் சம் மினிமம் எப்போனா when both the numbers are equal. அடுத்தது இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்துட்டு ப்ராடக்ட் மேக்ஸிமம் இல்ல ப்ராடக்ட் கொடுத்துட்டு சம் மினிமம் கேட்டிருந்தாலும் சரி, அந்த a/m that is equal to b/n. ஓகேவா? அந்த a க்கு முன்னாடி a-வும் b-யும் என்னன்னா அவன் கொடுத்திருப்பாங்க தெரியுமா, x and y க்கு ஒரு வேல்யூ. இப்போ சம் 4x plus 7y நீங்க கொடுத்திருந்தானா a வேல்யூ வந்து 4x நோ b வேல்யூ வந்து 7y நோ எழுதிடணும். இது மாதிரி கொடுக்காம வெறும் அவன் ப்ராடக்ட் மேக்ஸிமமாவே இது அடுத்த ஒரு क्वेश्चन இருக்கு. ஓகேவா? அதாவது x3. ஓகே, இந்த क्वेश्चन எழுதுறேன் பாருங்களேன். இந்த क्वेश्चनக்கும் இதே ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறேன். சோ இப்போ क्वेश्चन என்னன்னா
if x square y cube is equal to 2 square into 3 power 6 into 5 power 2. Okay va? Then find the minimum value of 3x plus 5y. Okay va? So இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான், ப்ராடக்ட் கான்ஸ்டன்டா கொடுத்துட்டு சம் மினிமம் கேட்டிருக்கானா. see 3x plus 5y மினிமம் வேல்யூ எனக்கு வேணுமா. சோ அப்ப என்ன பண்ணலாம், சோ இங்கேயும் அதே தான் நான் பண்ண போறேன். k1a divided by m that is equal to k2b divided by n. இப்ப k1a னா என்ன அர்த்தம், 3x பவர் என்ன x ஸ்கொயர் y கியூபா, m ஓட வேல்யூ வந்து 2, that will be equal to 5y divided by 3. ஓகேவா. y ஸ்கொயரா கொடுத்திருக்கோம், 3x by 2 is equal to 5y by 3. ஓகேவா. சோ இப்போ x ஓட வேல்யூ என்னன்றத பார்த்துட்டு see இப்போ x will be equal to 5y by 3 into 2 by 3 இருக்குமா. so x is equal to 10 by 9y. ஓகேவா. சோ இந்த x is equal to 10 by 9y நான் கொண்டு போய் இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறேன். ஓகேவா. இது வந்து என்ன இருக்கு, 2 ஸ்கொயர் into 3 power 6 into 5 ஸ்கொயர் இருக்கா. சரி நான் திரும்ப இங்க எழுதுறேன். x square into y cube is equal to 2 square into 3 power 6 into 5 square. so இப்போ x ஓட வேல்யூ நான் என்னன்னு கண்டுபிடிச்சேன், x is equal to 10 by 9y. x is equal to 10 by 9y. ஓகேவா. அப்போ in terms of x ல நான் y எழுத போறேன். 10 by 9y the whole square into y cube that is equal to 2 square into 3 power 6 into 5 square எழுதுறேன். ஓகேவா. இப்ப 10 வந்து 2 into 5 எழுதலாமா. 2 into 5 into y divided by 3 into 3 இருக்குமா, whole square into y power 3 that is equal to 2 square into 3 power 6 into 5 power 2. so அங்க என்ன இருக்கும்னா 2 square into 5 square into y square into y power 5 divided by 3 power 4 இருக்குமா, that will be equal to 2 square into 3 power 6 into 5 power 2. so இந்த 2 ஸ்கொயரும் 2 ஸ்கொயரும் கேன்சல் ஆகும், 5 power 2 5 power 2 கேன்சல் ஆகும். அப்ப y power 7 is equal to 3 power 10 இருக்குமா. y power 7 is equal to 3 power 10. just a minute. y is equal to y க்கு 9 போட்டுருக்கான். எப்படி 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 y வந்து 10 by 9x தான், அது கரெக்ட். என்ன போட்ட x is equal to 10 by 9y y is equal to 9 by 10y. so x is equal to 10 by 9y நான் போட்டிருக்கேன். x square y cube தான் கொடுத்திருக்கான், x square y cube தான் கொடுத்திருக்கான். 2 square 3 power 6 5 square. ஓகே எங்க தப்பு பண்ணிருக்கேன், 5 into 2 so 2 square 5 square. ஓ மேல y power 5 இங்க 3 தான இருக்கு, நான் மேல இந்த இடத்துல 5 னு போட்டேன் 3 க்கு பதிலா. சோ இங்க வந்து 3 வருமா, அப்போ y power 5 is equal to 3 square சாரி 3 power 10 ன்ட்டான். அப்போ y என்னவா இருக்கும், y வந்து 3 power 2 இருக்குமா, கரெக்ட்டா. அப்போ y is equal to 9. y ஓட வேல்யூ 9 னா x என்ன, x is equal to 10 by 9y. y 9 னா x is equal to 10 னா. அப்போ அவன் என்ன சம் கேட்டிருக்கான், 3x plus 5y மினிமம் கேட்டிருக்கானா. நம்ம x வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சோம், x வந்து 10 y வந்து 9. அப்போ சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோமா, 3 into 10 plus 5 into 9 that is 30 plus 45. ஆன்சர் வந்து 75. ஆமா 75 தான் மினிமம் சம். புரிஞ்சுச்சு அந்த क्वेश्चन எப்படி போட்டேன் அப்படின்ட்டு. சோ திரும்ப ஒன்ஸ் அகைன் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அவன் வந்து x ஸ்கொயர் y கியூப் is equal to ஒரு வேல்யூ கொடுத்தான், that is 2 ஸ்கொயர் into 3 power 6 into 5 ஸ்கொயர்னு கொடுத்துட்டு find the minimum value of 3x plus 5 னு கொடுத்தான். see இந்த மாதிரி ஒரு பவர்ல கொடுத்துட்டு இது பண்ணாலே ஜஸ்ட் ஒரே ஃபார்முலா தான். ஓகேவா. a by m is equal to b by n. ஓகேவா. a க்கு முன்னாடி கான்ஸ்டன்ட் இருந்துச்சுன்னா அத தான் k1a அப்படினு போடுறேன். ஓகேவா. சோ ஒரே ஃபார்முலா தான் a by m is equal to b by n. a வேல்யூ என்னன்னா இந்த 3x plus 5y இருக்கா, அதுல x டேர்ம் தான் a. ஓகேவா. 3xன்றது a, 5yன்றது b.
இதுல எக்ஸுக்கு அந்த கொடுத்துருக்கான்ல ப்ராடக்ட் அந்த கிவன் வேல்யூ, அந்த எக்ஸ்ல இருக்க பவர் தான் எம் வேல்யூ. இப்ப எக்ஸோட பவர் என்ன 2வா, அப்ப எம் வேல்யூ வந்து 2, என் வேல்யூ வந்து 3. ஓகேவா? சோ அதை வச்சு எனக்கு எக்ஸ் பை ஒய் இஸ் ஈக்குவல் டு சம்திங் எனக்கு கிடைக்கும். அதை வச்சு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10/9y நான் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10/9y நான் கொடுத்துருக்க வேல்யூல போய் சப்ஸ்டியூட் பண்ணா ஒய்யோட ஆக்சுவல் வேல்யூ எனக்கு கிடைச்சிரும். ஓகேவா? அந்த ஒய்யோட ஆக்சுவல் வேல்யூ வச்சுட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஐ எம் ஹேவிங் த சொல்யூஷன் செட் ஃபார் எக்ஸ் அண்ட் ஒய். ஓகேவா? இப்போ என்னது 10,9ன்றது வந்து ஒரு சொல்யூஷன் தான். இது இல்லாம வேற ஒரு சொல்யூஷனும் இங்க பாசிபிளா இருக்கும். ஓகேவா? அதாவது 10,9ன்றது வந்து இந்த செட்டுக்கு ஒரு சொல்யூஷன். 10,9ன்றது பதிலா வேற ஏதோ ஒரு நம்பர் கூட சொல்யூஷனா இருக்கலாம். மேபி 3 and 30 ஒரு சொல்யூஷனா இருக்கலாம். ஓகேவா? இந்த மாதிரி இந்த இதுல நிறைய சொல்யூஷன்ஸ் இருக்கும். பட் இந்த 10 and 9ன்ற வேல்யூக்கு தான் எனக்கு இந்த கொடுத்திருக்க சம் இருக்கா, அந்த வேல்யூ சம் வேல்யூ மினிமமா இருக்கும். ஓகேவா? இந்த சொல்யூஷனுக்கு வேற ஆன்சர்ஸ் கூட கிடைக்கலாம். பட் வேற ஆன்சரை வந்து நான் எக்ஸ் அண்ட் ஒய்க்கு இன் பிளே 3x + 5y சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு வந்து மினிமம் சம் கிடைக்காது. ஓகேவா? So yeah, so this is the explanation. Okay, just a minute. Okay, so அடுத்து there is some other thing, okay, that I should teach for any given real numbers. Okay, so just a minute, guys. Okay, the question for all for any for all positive number x greater than or equal to 1, then x plus 1 by x minimum value that will be greater than or equal to 2. Okay, this is a very very important concept in inequality. Okay, அதாவது for all the values greater than or equal to 1, okay, then the sum of x plus அந்த number and the reciprocal ஓட minimum sum வந்து at least 2 ஆ இருக்கும். ஓகேவா? சோ அதுதான் இங்க சொல்லியிருக்கேன். for அதாவது any value greater than 1. ஓகேவா? சோ 1 plus 1 by 1 என்ன 2 தான். ஓகேவா? 2 plus 1 by 2 என்ன இருக்கும்னா 2.05 ஆ இருக்கும். சாரி 2.05 இல்ல 2.5 ஆ இருக்கும். ஓகேவா? சோ that is for all positive values for x greater than or equal to 1, the minimum value for x plus 1 by x will be greater than or equal to 2. Okay, va? So now let's go to the questions. Okay, so இந்த போன கான்செப்ட்ல பார்த்தோம்ல அதுலயே வந்து ஒரு இன்னொரு 3 क्वेश्चन இருக்கு. அந்த இத பார்த்துட்டு அதுக்கு அப்புறம் அடுத்ததுக்கு போலாம். If 2x plus 3y is equal to 15, find the maximum value of x square y cube. ஓகேவா? சோ இங்க நார்மலா அதே क्वेश्चन தான். சோ என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணனும்? k1a divided by m that is equal to k2b divided by n. k1a என்னது 2x ஆ, m ஓட வேல்யூ என்ன 2, that is equal to k2b என்ன 3y ஆ, y ஓட n ஓட வேல்யூ வந்து 3. அப்போ x is equal to y ஆ. சோ இப்போ கொடுத்திருக்க ஈக்குவேஷன் என்ன 2x plus 3y is equal to 15. so x இருக்க பிளேஸ்ல y சப்ஸ்டிட்யூட் பண்றேன். அப்போ 2 into y
plus 3y is equal to 15 na 5y is equal to 15, x is equal, sorry, y is equal to 3. Y 3 na x is also 3, correct? Product maximum enna x square y cube. So 3 square into 3 cube. So 3 power 5 da answer. Okay va, 3 power 5 enna 81, 243. Okay, so the maximum product is 3 power 5. Okay va, 243. அடுத்த question, if x y square if x y square is equal to 27, then 32x plus y minimum value என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேவா, ஸோ இங்கே அதே கான்செப்ட் தான். k1a by m plus k is equal to k2b divided by n. k1a என்ன 32x by 1 is equal to y by 2. அப்போ x by y is equal to 1 by 64. So அப்போ x is equal to y by 64, கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ இங்க என்ன கொடுத்துருக்கான், x y square is equal to 27. x க்கு பதிலா நான் y by 64 போட போறேன். அப்போ y by 64 into y square, that is equal to 27. அப்போ y cube is equal to 27 into 64. அப்போ y will be equal to 3 into 4. y is equal to 12. x ஓட வேல்யூ என்ன, x is equal to y by 64. அப்போ x is equal to 12 by 64. 12 by 64 வருது. ஆமா, 12 by 64ன்றப்ப இது வந்து என்னவா இருக்கும், 3 times, இது வந்து 16 times வருமா. ஸோ அப்போ x is equal to 3 by 16. அவன் என்ன கேட்டிருக்கான், ப்ராடக்ட் மினிமம் கேட்டிருக்கானா, தட் இஸ் 32x plus y மினிமம் வேல்யூ கேட்டிருக்கான். ஸோ மினிமம் வேல்யூ will occur at x ஓட வேல்யூ அப்போ 32 into 3 by 16. ஓகே, பிளஸ் y வேல்யூ என்ன 12. இது 1, இது 2 டைம், 3 to 6 plus 12. So the minimum value is 18, correct? The minimum value is 18. Okay. அடுத்தது, so remember that for all positive values x is greater than or equal to 1, x plus 1 by x ஓட minimum sum எப்பவுமே greater than or equal to 2 இருக்கும். ஓகேவா? first question, a plus b plus c plus 1 by a plus b plus c ஓட minimum value என்னன்னு கேட்டிருக்கான். ஓகேவா, so just in the let a plus b plus c is equal to capital X ன்னு எடுத்துக்கலாம். அப்போ x plus 1 by x தானே கேட்டிருக்கான், x plus 1 by x ஓட minimum sum, so that will be equal to 2. ஓகேவா, so இந்த இதுக்கு ஆன்சர் வந்து 2, கரெக்டா? ஆமா, so the minimum sum will be equal to 2. அடுத்த question, a minus b plus c plus 1 by a minus b plus 1 by c. ஓகேவா, so இதுக்கு மினிமம் கேட்டிருக்கான். so இங்கேயும் அதே மாதிரி தான், let a minus b is equal to capital X ன்னு assume பண்ணிக்கலாம். அப்போ இந்த a minus b க்கு பதிலா நான் capital X போடுவேனா, plus c plus 1 by x plus 1 by c இருக்குமா, இதோட மினிமம் வேல்யூ எனக்கு வேணும், கரெக்டா? so just rearrange பண்ணுங்க, x plus 1 by x அடுத்து plus c plus 1 by c, கரெக்டா? x plus 1 by x ஓட மினிமம் வேல்யூ 2, c plus 1 by c ஓட minimum value 2. அப்ப 2 plus 2 that is equal to 4. அப்ப the minimum value for this set is 4. ஓகேவா? அடுத்தது, five a plus 5 by a plus 10b plus 10 by b minus 7c minus 7 by c. Find the minimum value ன்னு கேட்டிருக்கான். இப்போ இங்க என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் 5 காமன் எடுக்கலாமா, இதுல இருந்து 5 காமன் எடுத்தா a plus 1 by a ன்னு வரும். இதுல இருந்து 10 காமன் எடுத்தா b plus 1 by b ன்னு வரும். minus 7 காமன் எடுத்தா c plus 1 by c ன்னு வரும், கரெக்டா? இப்போ ஓவரால் மினிமம் வேல்யூ வேணும். ஓவரால் a plus 1 by a ஓட மினிமம் வேல்யூ என்ன, 2. இப்போ 5 into 2 plus 10 into 2 minus 7 into 2, இதுதான் ஓவரால் மினிமம் வேல்யூவா இருக்கும். ஓகே, 5 to 10 plus 10 into 2 20 minus 7 to 14. அப்போ 30 minus 14 that is 16 தான் அதுக்கு ஆன்சர். கிளியர்?
அடுத்தது a square plus 2a plus 1 into b square plus 2b plus 1 into c square plus 2c plus 1 divided by abc. ஓகேவா? எனக்கு இதோட மினிமம் வேல்யூ வேணும். ஓகே, ஸோ இங்க ஸோ ஜஸ்ட் ஸ்பிளிட் பண்ணலாமா? நான் இங்க என்ன பண்ண போறேன்னா a ஸ்கொயர் பிளஸ் 2a பிளஸ் 1 divided by a into b square plus 2b plus 1 divided by b into c square plus 2c plus 1 divided by c. ஓகேவா? நெக்ஸ்ட் இத ஒவ்வொன்னா பிரிக்கலாமா? that is a square by a plus 2a by a plus 1 by a into b square by b plus 2b by b plus 1 by b into c square by c plus 2c by c plus 1 by c. கரெக்டா? எனக்கு இதோட ஓவரால் மினிமம் வேல்யூ வேணும். ஸோ இது என்ன அர்த்தம்? ஏன்னு இருக்குமா? a plus 2 plus 1 by a. கரெக்டா? அடுத்தது இன்டூ b plus 2 plus 1 by b இன்டூ c plus 2 plus 1 by c. ஓகேவா? ஸோ இந்த ஓவரால் மினிமம் வேல்யூ. இப்போ a plus 1 by a வந்து 2ஆ, b plus 1 by b யோட வேல்யூ மினிமம் வேல்யூ 2, அதே மாதிரி c plus 1 by c யோட மினிமம் வேல்யூ 2. அப்ப 2 plus 2 into 2 plus 2 into 2 plus 2 இருக்கும். கரெக்டா? 2 plus 2 into 2 plus 2 into 2 plus 2, that is 4 into 4 into 4, 464 தான் எனக்கு மினிமம் வேல்யூவா இருக்கும். ஓகேவா? so minimum value for this is 64. yes, 64 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? அடுத்த क्वेश्चन, a plus b divided by c plus b plus c divided by a plus c plus a divided by b இதோட மினிமம் வேல்யூ வேணும். ஓகேவா? இத அப்படியே ஒவ்வொரு டேர்மா பிரிக்கலாமா? a by c plus b by c plus b by a plus c by a plus c by b plus a by b இதோட ஓவரால் மினிமம் வேல்யூ. கரெக்டா? இப்போ a by b யோட ரெசிப்ரோக்கல் என்ன? a plus 1 by a by b னா that is a by b plus b by a வா? அப்ப இதோட வேல்யூ வந்து 2. அதே மாதிரி b by c plus c by b யோட மினிமம் வேல்யூ வந்து 2ஆ இருக்கும். ஓகே, அடுத்தது என்ன இருக்கு? c by a இருக்கா? c by a plus a by c யோட வேல்யூ வந்து 2ஆ இருக்கும். அப்ப 2 plus 2 plus 2 that is 8 தான். 8 ஆ 6? 6 தான் இதோட மினிமம் வேல்யூவா இருக்கும். ஓகே, so the minimum value is 6. கரெக்டா? yes, the minimum value for this is 6. okay, கண்டினியூ பண்ணலாமா இல்ல போதுமா? 1 hour 10 minutes கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆக்சுவலா நிறைய டாபிக்ஸ் இருக்கு. ஸோ இதோட ஐ ஸ்டாப். இதுக்கு அடுத்து இந்த ஏஎம் ஜிஎம் வச்சு வர கான்செப்ட்ஸ்லாம் அடுத்த வீடியோல கொண்டு வரேன். ஓகேவா? தேங்க்யூ.